Haricot in English porridge. Method of preparation. எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். Mix 1 cup of ragi flour with 4 cups of water. ஒரு கப் அல்லது ஒரு டம்ளர் ஒரு குவளை ராகி மாவை எடுத்துட்டு 4 குவளை தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ராகி அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபிங்கர் மில்லட். Mix 1 cup of ragi flour with 4 cups of water. ஒரு கப் ராகி மாவுடன் 4 கப் தண்ணி கலந்து நல்லா ராகி மாவை அதுல கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல்னா வேணும்னா தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கோர்ஸ் கிரைண்ட் குவார்டர் கப் ஆஃப் ரா ரைஸ் பச்சரிசி 1/4 கப் எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில போட்டு சொர சொரன்னு அரைச்சிட்டு 2 கப் தண்ணீரை அதை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு அந்த அரிசி வெந்த உடனே இந்த ராகி தண்ணி நம்ம கலந்து வச்சிருக்கிறத அதுல ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப். வேணும்னா இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. ரா ரைஸ் பச்சரிசி, பாயில்டு ரைஸ் உளுந்தரிசி, கோஸ்ட் கிரைண்ட் சொரசொரான்னு அரைக்கிறது. கோஸ்ட் கிரைண்ட் 1/4 cup of raw rice and boil with 2 cups of water. வாட்டர் 2 கப் ஊற்றி நல்லா பாயில் பண்ண வச்சுட்டு இந்த அரைச்ச பச்சரிசியை அதுல சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அது வெந்த உடனே ராகி தண்ணி நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். Add salt, mix it till it becomes thick and then allow it to cool. அதுக்கப்புறம் உப்பு அதுல போடணும். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்கா கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்கா வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா திக்கா வந்த உடனே அதை ஆற வச்சிடணும். Add salt, mix it till it becomes thick, allow it to cool. Add 1 cup of curd or buttermilk, crush green chili and ginger, chop small onions and curry leaves. Add 1 cup of curd or buttermilk. இதுல வந்து ஒரு கப் தயிரோ இல்ல மோரோ சேர்க்கலாம். அப்புறம் கிரீன் சில்லி பச்சை மிளகாய், ஜிஞ்சர் இஞ்சி இது ரெண்டையும் வந்து கொஞ்சம் நசுக்கிட்டு அதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் அனியன்ஸ் சின்ன வெங்காயம் அது ஒரு 4-5 நல்லா சேர்த்து இல்ல கூட ஒரு 10 கூட போடலாம். அதை போட்டு நல்லா சாப் அனியன்ஸ் சின்ன சின்னதா நல்லா கட் பண்ணிட்டு மேல அதோட சேர்த்துக்கணும். அப்புறம் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை அதையும் நல்லா கிள்ளி போட்டுக்கணும். Add 1 cup of curd or buttermilk, தயிர், buttermilk, more, crushed green chili and ginger. பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா நசுக்கிட்டு அதுல போடணும். சாப் ஸ்மால் அனியன்ஸ் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போடணும். சின்ன சின்னதா கிள்ளி போடணும். கருவேப்பிலையை. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கூழ். இந்த கூழ் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த கோடை காலத்துல வரும். இந்த ஜூலை மாசம் ஆடி மாசத்துல வர்றது. ஜூலை ஆகஸ்ட் ஆடி மாசம் இப்போ வந்து கொஞ்சம் கனகனன்னு இருக்கும். அப்ப வந்து இது வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும். இந்த கூழ்ன்றது கூலிங் எஃபெக்ட் இருக்கிறது. கொஞ்சம் நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சிருக்கணும். இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் செரிமானத்துக்கு உதவும். கால்சியம் கண்டென்ட் strengthens bones. நம்ம எலும்புக்கெல்லாம் நல்லா இந்த கால்சியம் சேர்க்கும். It is rich in iron and protein. The fiber in this cool controls blood sugar. Blood sugar level கரெக்டா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Controls cholesterol கொழுப்பு சத்துக்கும் ரொம்ப நல்லது. And it is filling. நல்லா நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நிறைஞ்சு இருக்கும். It has cooling effect. அது வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நம்ம கோடையில வெப்பமா இருக்கிறதுல இல்ல வெப்ப உடம்புக்காரவங்களுக்கும் இது நல்ல உபயோகமா இருக்கும். கூலிங் எஃபெக்ட். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கன்சம்ஷன். நிறைய சாப்பிட்டாக்க சில பேருக்கு பிரச்சனை கூட வரும். ஆக்சுவலா கூலிங் தான் நீங்க கூலிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு நிறைய ரிச் கண்டென்ட் இருக்கு. அயர்ன், புரோட்டீன், கால்சியம். ஆனா நிறைய சாப்பிட்டாக்கா சில பேருக்கு பிரச்சனை வரும். ஒண்ணு வந்து நிறைய சாப்பிட்டாக்கா டைஜஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு டைஜஸ்டிவ் ப்ராசஸ் தரப்படும். செரிமானம் தரப்படும் நிறைய சாப்பிட்டாக்கா. இப்ப தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு இது நல்லது கிடையாது. தைராய்டு இருக்கவங்க கம்மியா சாப்பிடுறது பெட்டர். அப்புறம் இது வந்து சில பேருக்கு அலர்ஜி கூட ஆகும். லைக் இச்சிங், இந்த சொறி இருக்கு, இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சோ அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு ஆகுது. அதனால அளவா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கும்.
இந்த கூழோட சேர்த்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து கருவாட்டு குழம்பு, கருவாட்டு கிரேவி, ட்ரை ஃபிஷ் கிரேவி. ஆடி மந்த் ஸ்பெஷல் ஃபார் உமன். இந்த ஆடி மாசம் அவனுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்து அவங்களோட பவரால நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஷி கிவ்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. நல்லா நம்ம வாழ்க்கைய வாழ சேர்ப்பாங்க. ஆடி மந்த் ஸ்பெஷல் ஃபார் அம்மன். வித் ஹர் பிரசன்ஸ் அண்ட் பவர் ஷி கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அண்ட் பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. நல்லா செல்வம் இருப்பாங்க.